கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமுத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 27/11/2025க்கான கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 26ஆம் ரிசல்ட் 744க்கு நம்ம வந்து இன்றைக்கி வந்து வின்னிங்ஸ் கொடுக்கல. நான் நேற்றுக்கு நம்ம 7 கிடச்சிச்சு வீக்லி சாட் மெத்தடில். நான் டெய்லியும் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்புறம் 2 நாளாக கொஞ்சம் பாஸ் ஆகுது. ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீக்லி சாட்டில் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரே சிங்கிள் நம்பர் தான் எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து எப்பவுமே நம்ம வந்து 2 நம்பர்ஸ் வந்து எடுப்போம். நீங்கள் வந்து சிங்கிள் நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கிறேன். உங்கள் நீங்கள் அது பக்கத்தில் இருக்கிற நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 2 நம்பர்ஸ்னால் 2 நம்பர்ஸ் கொடுப்போம். இன்றைக்கி வந்து ஒரே நம்பர்ஸ் தான். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்ல வரோன்னு உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேவா, ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஐசி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99 இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தங்க தான். ஓகேவா, ஓஎம்எல்ஏ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட்டு தான் நம்ம வந்து வச்சு எடுக்க போகிறோம். ஓகேவா, வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து வியாழக்கிழமை வீக்லி சார்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதில் வந்து 206. ஓகேவா, 206. இந்த 206 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, நான் வந்து எப்பவுமே 2 நம்பர்ஸ் வந்து எடுப்போம். இப்போ வந்து சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 206 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 642 போட்டுக்கிறோம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய சிங்கிள் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம அந்த 206 வச்ச அடியில் நமக்கு வந்து 2ஆம் நம்பர்னு கிடைச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 772. இந்த 772 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 772 எஸ்ஐன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 5 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 772 வச்ச அடியில் நமக்கு 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. 584 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 584 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 642 போர்டில் இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5ன்னு கிடைச்சிருக்கு. 5 தான் நமக்கு கிடைச்சா மீண்டும் அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம அந்த 584 வச்ச அடிகள் நமக்கு 5ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 453. 453 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 453 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 642 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸ் வந்து எடுப்போம். நான் வந்து 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. நான் 2ஆம் நம்பர் எடுக்கல. மெயினாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் தான் நீங்கள் எடுத்துருக்கேன். அதனால் 4ஆம் நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு. ஓகேவா, நம்ம வந்து 453 வச்ச அடியில் நமக்கு 4ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் நமக்கு 2ஆம் நம்பர் கிடைச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 5, அடுத்து மீண்டும் 5ஆம் நம்பர். ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு தான் அந்த 4ஆம் நம்பர் வந்தால் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சி போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கண்டிப்பாக 4ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதிலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 206. இந்த 206 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 206 போட்டுக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐனுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 418 போட்டுக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸாக எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 206 வச்ச அடியில் நமக்கு 2ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 772. 772 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 772 எஸ்ஐன் ஆப்ஷன் 418 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம வந்து 772 வச்ச அடியில் நமக்கு 8ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 584. 584 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம்.
நம்ம இந்த 584 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 418 போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம இந்த 584 வச்சடியில் நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 453. 453 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். நம்ம 453 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 418 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நம்ம 453 வச்சடியில் நமக்கு 9ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சிங்கிள் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. நாளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் வந்துச்சுனால டைப் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 4 டேஸ் தான் 2ஆம் நம்பர் பாஸ் செஞ்சு அடுத்து 8 அடுத்து 4 ஓகே கிராஸாக பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 9ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் வருது. கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. 9ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு வரலாம், அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது ஓகேவா. அப்படி சி போர்டுக்கு வரணும் ஓகேவா. ஓஎம்எல் நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஏபிபிசிக்கு 94 49 ஓகே. ஏபிபிசிக்கு 94 49 பார்த்தீங்கன்னா நம்ம 2 நம்பர் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 4 அப்படி 9 ஓகேவா. ஆல் போர்டுக்கு 4 9, ஏபிசிக்கு 94 49. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியான நம்பர்ஸ் தான் எடுத்துருக்கோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் வச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஓகே மேலே இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 744 744 பார்த்தீங்கன்னா 744 பார்த்தீங்கன்னா பாண்டி கோயில் அவங்க பார்த்தீங்கன்னா 74 கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. ஏபிசி 74 வச்சுருந்தாப்புல. ஏபி அண்ட் ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கசிங் கொடுத்துருக்காப்புல. தாய்மார்கள் என்னன்னு தெரில, இவர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கொடுத்தப்பல என்னன்னு தெரில. 3 மணி நேரம் தான் ஆகுது. நான் வீடியோ போடுற டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. என்னன்னு தெரியல, ரிசல்ட் வந்தாலும் கொடுத்தப்பல என்னன்னு தெரியல. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முருகேஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் சிங்கிள் ஷாட் கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 744 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டவுல்ஸ் வந்தாலே ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 94 கொடுத்துருக்காப்புல. கியூமன் அவர் பார்த்தீங்கன்னா ஆனால் 74 வச்சுருந்தப்போ இன்றைக்கி ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் வந்திருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு 7ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டாப்புல. ஆனால் இன்றைக்கி வந்தது ஏ போர்டுக்கு 7. ஆனால் சூப்பரான 7ஆம் நம்பர் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடி ஈஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான சிங்கிள் ஷாட்டில் ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து மாதேஷ் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 3 1 4 கொடுத்துருக்காப்புல. ஏன்னா 4ஆம் நம்பர் சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவசங்கர் அவர் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு 24 கொடுத்துருக்காப்புல. ஆனால் 7க்கு 2 பவர் ஒரு 7 போட்டு வந்தப்போனா இன்றைக்கி ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்கலாம். அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 9 கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டு சி போர்டுக்கு ஆல் போர்டில் சூப்பராக 2 நம்பர் சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியான வின்னிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நேற்று முந்தா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங்ஸை நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் நிறையா இருந்துச்சு. அடுத்து கோபிநாத் முருகன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பரான 73 75 எடுத்துருக்கப்பல. 74 மட்டும் நீங்கள் எடுத்துருந்தப்பல இன்றைக்கி ஒரு சூப்பராக வின்னிங்ஸாக இருந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்து நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்க. நாளைக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் அனுப்பில் மேட்ச் ஆகினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. அப்படி இல்லாட்டி கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேவா.